12 பேத்துக்கு போர்வையும் 12 பேத்துக்கு தயிர் சாப்பாடும். இது செய்ய சொன்னவங்க யாரு அப்படின்னா வெண்ணிலா தேனிலா சத்யராம் அப்படின்றவங்க 2 குட்டி பாப்பாவும் ஒரு அண்ணனும் சொல்லியிருந்தாங்க, ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த குட்டி பாப்பாங்களுக்கு வந்து விஷ் பண்ணிருங்க. ஓகே, நான் வந்து தானிஷ் லீவ் சனிக்கிழமை, அதனால லீவ் விட்டுட்டாங்க. 3 நாள் லீவ், வெள்ளி சனி ஞாயிறு. இன்னைக்கு திங்கக்கிழமை தான் வச்சிருப்பாங்க. ஆமா, இப்போ வந்து இதுல வந்து 12 போர்வை 12 பை வச்சாச்சு. நான் வந்து 12 சாப்பாடுலாம் கட்டலான்னு பார்த்தா 22 சாப்பாடு வந்துச்சு. சரி, எதுக்கு அதையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அதையும் வந்து நான் பார்சல் போட்டுட்டேன். சத்யராம் 2 பேத்திங்க. 2 பேத்திங்க பேரு அதான் வெண்ணிலா தேனிலா. சரி அந்தோன சத்தியமா உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அன்னதான தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதமும் லெமன் பூண்டு ஊறுகாவும் தான். அதோட வந்து போர்வையும் வச்சு கொடுக்க போறோம். ஸோ போர்வையும் இங்க இருக்கு. 12 பேத்துக்கு போர்வையும் 12 பேத்துக்கு தயிர் சாப்பாடும். இது செய்ய சொன்னவங்க யாரு அப்படின்னா வெண்ணிலா தேனிலா சத்யராம் அப்படின்றவங்க 2 குட்டி பாப்பாவும் ஒரு அண்ணனும் சொல்லியிருந்தாங்க, ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த குட்டி பாப்பாங்களுக்கு வந்து விஷ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து தயிர் சாப்பாடுலாம் ஊற்றி கிளற ஆரம்பிச்சிடும். சாப்பாடு வந்து காலையிலே நல்லா வடிச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு, தயிர் வந்து கிளறியாச்சு, தயிர் வந்து தாளிச்சாச்சு. தயிர் இது வந்து கடலை பருப்பு எல்லாம் வறுத்து வச்சிருக்கு சாதத்துல போடுறது. அதான் கடலை பருப்பு நடக்கடலை உளுந்து 3 போட்டு வறுத்து வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. தயிர் சாப்பாடுல போட்டு கிண்டுனா வேற லெவல்ல இருக்கும். இது வந்து பூண்டு ஊறுகாய் உப்பு போட்டு பால் ஊற்றி கிளற போறோம். பாலும் தயிரும் ஊற்றி கிளற போறோம். இப்போ நம்ம வந்து சாதத்தை போட்டு கிளறிடுவோம். ஏன்னா நான் வந்து அப்படியே குண்டாவோட எடுத்து கொட்டியிருப்பேன். ஆனால் அடியிலேருந்து கிளற முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிளறிடலாம் அப்படின்னா வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் வந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிளறிடுறேன். அது என்ன சின்ன சட்டியில் என்ன இருக்கு? இந்த சின்ன சட்டியில் அதுலேயும் பால் இருக்கு. பால் நான் வரவா இல்லை நீ அள்ளி போடுறியா? போடு கொஞ்சம் போடுறான் பெருமானிங்க வாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சாதம் போட்டாச்சு. அடுத்து வந்து கொஞ்சமா தயிர். நாளைக்கு என்ன அன்னதானம் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன சாப்பாடுன்னு. இன்னைக்கு 12 பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு செஞ்சிருக்கா. ஏன்னா நிறைய போர்வை நிறைய எல்லாம் வாங்கல. செகண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து சாதமும் அவ்வளோ நிறைய பேத்துக்கு வந்து அப்புறம் 12 பேத்துக்கு போர்வை கொடுத்துட்டு மீதி எல்லா பேத்துக்கும் சாதம் மட்டும் கொடுக்க முடியாதுல்ல, அதனால 12 பேத்துக்கு சாப்பாடும் 12 பேத்துக்கு வந்து போர்வையும் கொடுத்துடலாம் அப்படின்னா 12 பேருக்கு மட்டும் செய்யறேன். எனக்கு கொஞ்சமா செய்யறதுனால ஏதோ சிம்பிளா செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா 50-60 பேத்துக்குன்னு சமைச்சிட்டு இப்போ ஒரு 10 பேத்துக்குன்னா நாளைக்கு நிறைய செஞ்சிருவோம். ஏதாவது சோறு கிலோ கொட்டாம கடலை எல்லாம் போடல, வெறும் தயிரை ஊற்றியே கிளறிக்கிட்டு இருக்க. பால் எல்லாம் ஊற்றல. இது பால் சாப்பாடா தயிர் சாப்பாடா? ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தயிர் சாப்பாடு தான். தயிர்ல பால் ஊத்தணும்னா சூப்பரா இருக்கும். உப்பெல்லாம் இருக்கான்னு பாரு. உப்பு இருக்கான்னு பாத்தியா? உப்பு போடணும், கடலைப்பருப்பு போடணும், பால் ஊற்றணும். அளவா உப்பு போடு, நிறைய அள்ளி கொட்டி விட்டு போயிடாது. பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்குவோம். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுலாம். ஏன்னா நான் வந்து முன்னாடியே வந்து தயிர்லேயும் வந்து நான் வந்து உப்பு போட்டுட்டேன், அதனால தான் பார்த்து போட்டிருக்கேன். நல்ல வாசமாக இருக்கு நிஷா. தயிர் இல்லை, சரியான வாசம். இப்போ வந்து அடியில் கொஞ்சமாக கிளறிருக்கோம் இல்லையா, அடியில் உள்ளது மட்டும் பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு காய்ச்சின பாலா இல்லை சும்மா பாலா? காய்ச்சின பால். ரொம்பவும் பாலை ஊற்றிடாது, தொடுன்னு போயிடும் சாப்பாடு. அப்புறம் பார்சல் கட்ட முடியாது, தெரியும். அதனால தான் இன்னைக்கு வந்து சாப்பாடு நிறையா வடிக்கல, கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் கொலையை விட்டு தான். ஏன்னா தாத்தா பாட்டி சாப்பிட்றது இல்லையா, அதனால. அதில் என்னென்ன போட்டிருக்க? கடலைப்பருப்பு, நடக்கடலை, உளுந்து 3 போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துருக்கேன். வேற லெவல். தொட்டுக்க ஊறுகாய். என்ன பூண்டு ஊறுகாயா இஞ்சி ஊறுகாயா? பூண்டு ஊறுகாய். இது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரதுக்கு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு அதிலே போட்டுருங்க, படிச்சு பாருங்க. அதனால ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோது இந்த ஊறுகாய்? இது ஒன்று வாங்கினா 35 ரூபா, 2 வாங்கினா 70 ரூபா. 70 ரூபாயா? இதில் 75 ரூபான்னு போட்டிருக்காங்க.
அப்புறம் 70 ரூபாங்கிற எவ்வளோ காசு கொடுத்த? தெரியல, பில் எல்லாம் ஒன்றா வாங்கினேன்னா இதோட நான் கொஞ்சம் பால் எல்லாம் சேர்த்து வாங்கினேன்னா பால் பாப்பா பிஸ்கெட் எல்லாம் சேர்த்து வாங்கினால பில் எவ்வளோ. சரி ஓகே, நான் கிளறேன். ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் தயிர் சாப்பாடு வந்து சூப்பராக வந்து கிளறியாச்சு. ஸோ ஊறுகாவும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிடுவோம். இப்போ வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு பார்சல் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா 12 சாப்பாடுக்கு தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். சாப்பாடு நிறைய ஆகிட்டா சரி, இல்லாதவங்களுக்கும் கொடுத்துடலாம். சரி, ஏன்னா எப்பயும் நம்ம வந்து நிறைய கிண்டியாச்சு, கிண்டி பழகியாச்சு இல்லையா, அதனால இப்போ வந்து அடுத்தது ஊறுகாய் வைக்கிற கவர், ஊறுகாய் கவர்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி கட்டிட்டு இதுக்கு மேல இங்க வைக்க போறோம். இது மேல இங்க வச்சுட்டு கட்டு பார்சல் பண்ணி சரி, அந்த ஒரு வாரத்தில் வச்சு சூப்பரா வந்து ஒரு பொட்டனா ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீ வந்து ஒரு போர்வையெல்லாம் எடுத்து வை சாப்பாடு. நிசாவுக்கு நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாமா? லீவெல்லாம் இல்லை, செய்யணும் அதெல்லாம். ஒரு போர்வையும் ஒரு பையில இந்த மாதிரி பையில வச்சு நிசாவை நாளைக்கு வந்து எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போவோம். என்ன நிசா, வெளில எங்க கூட்டு போவோம்? எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. எங்க கூட்டு போகணும்னு சொல்லி கூட்டு போறோம். எங்க கூட்டிட்டு போனாலும் திருச்சியில ஃபேமஸான ஒரு இடத்துக்கு எங்கேயாவது கூட்டு போவோம். பார்க்குக்கு. பார்க்குக்கு போறியா? போயிட்டு வரலாம். வாசன் நகர் பூங்காவுக்கு போயிருக்கோம். அங்கதான் லீவ் போறே. ஒவ்வொரு பையில ஒவ்வொரு போர்வை வச்சு எடுத்து வச்சிடலாம். அவர் வந்து சாப்பாடு எடுத்து இருக்காரு. நான் ஹெல்ப் பண்ணுவா. ஊறுகாய் வைக்கவா? ஒரு வேலை வச்சாச்சு. அந்த கவர் கேரி பேக்லயும் போட்டுறலாம். ஓகே, நாங்க எல்லாம் ஃபுல்லா கட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போர்வையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம போய் குடுக்கறதா எல்லாம் கட்டிட்டு நான் காட்டேன் உங்களுக்கு. வெண்ணிலா தென்னிலா சிஸ்டர், தேங்க் யூ எல்லாருக்கும். தேங்க் யூ குட்டி பாப்பா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓட்டியா தரணியே வந்துட்டாரு குளிக்காம. போய் குளிங்க, ஃப்ரெஷ் ஆகுங்க, ஓடுங்க. சரி, போய் பிள்ளைங்களை கிளப்பி விடுறியா? நான் வந்து தானிஷுக்கு இன்னைக்கு லீவு, சனிக்கிழமை, அதனால லீவ் விட்டுட்டாங்க. 3 நாள் லீவு, வெள்ளி சனி ஞாயிறு. இன்னைக்கு திங்கக்கிழமை தான் வச்சிருப்பாங்க. ஆமா. சரி சரி, வாங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இந்த இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கு. எடுத்து அதுவும் நிசா கிட்ட சொல்லியிருக்கேன், யார் யார் எல்லாருக்கும் இது பண்ணாம நல்ல யார் யார் ரோட்டு ஓரத்தில் ரொம்ப வயசானவங்களா இருந்து வீடு இல்லாம அப்படி இருக்கவங்களுக்கு சீக்கிரமே வேற ஏதாவது அன்னதானம் கொடுப்போம். ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்போம். வயசான தாத்தாவுக்கு வந்து சட்டை கைலி தான். வேட்டி சட்டை வேட்டியெல்லாம் அழுக்காக்கிடுவாங்க. கைலி துண்டு சட்டை அந்த மாதிரி. வயசான பாட்டிங்களா இருந்தா அந்த மாதிரி நைட்டி அவங்க எல்லாம் நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி அப்படி எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். அடுத்த மாசம் சம்பளம் வரும். இப்ப இல்ல, அடுத்த மாசம் சம்பளம். இந்த மாசம் நம்ம வந்து நிறைய அன்னதானம் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அன்னதானம் பண்ணதை விட இன்ன வரைக்கும் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதில்ல. அதனால தீபாவளி ஆஃபர்லாம் வரும். தீபாவளியில ஆஃபர்லாம் போடுவாங்க. ஆஃபர்லாம் போடுறதுல வந்து தாத்தா பாட்டிக்கு எடுத்து நம்ம மோசா செஞ்சிடலாம். ஏன்னா அன்னைக்குதான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும், விலையும் வந்து கம்மியா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ். நாங்களுமே இன்னும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல, தீபாவளிக்குலாம் எடுக்கணும். ஊறுகாய் வைக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. அதான் நான் கேட்டேன், ஊறுகாய்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். நான் வச்சுட்டேன் அப்படின்னு. ஓகே, நாங்க எல்லாம் ஃபுல்லா கட்டிட்டு ஓகே, நான் எல்லா போர்வையும் வந்து ஒவ்வொரு பையில வச்சுட்டேன். ஸோ 12 போர்வை 12 பையில வச்சாச்சு. வச்சு இதெல்லாம் 12 பை 12 போர்வை. இது வந்து எனக்கு கட்டப்பை 3. இதுல தான் இப்போ இன்னைக்கு அன்னதானம் கொண்டு போறேன். சரி, வாழ்த்துக்கள். நான் இதுல எடுத்து வச்சுறேன் இது ரெண்டையும். சரி, பாப்பா வேற அழுகுறா, போய் பாரு. சரி, ஓகே, நான் போய் பாப்பா கிளப்பிட்டு வரேன். போ. இப்போ வந்து இதுல வந்து 12 போர்வை 12 பை வச்சாச்சு. நான் வந்து
12 சாப்பாடுலாம் கட்டலான்னு பார்த்தா 22 சாப்பாடு வந்துச்சு. சரி எதுக்கு அதையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு அதையும் வந்து நான் பார்சல் போட்டுட்டேன். இப்போ 22 சாதமும் 12 போர்வையும் அவருக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். நான் இப்போ வந்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். தியா தானிஷ் எல்லாம் கிளப்பிட்டாங்க. வேற எதுவும் மக்களுக்கு மெசேஜ் சொல்றியா நீ? வேற என்ன மெசேஜ்? நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில சொன்ன மாதிரியே வந்து செல்லோட டிஷர்ட்டை அவருக்கு எப்படி இருக்கு? ஆமா டிஷர்ட் காமிக்கலையா பாருங்க. டிஷர்ட்டும் அதோட லோயரும் டிஷர்ட்டும் பார்த்துக்கோங்க. இதான் நிஷா எனக்கு நேற்று வாங்கி கொடுத்தது. ஆமா இந்த டிஷர்ட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அங்க போகையில அன்னதானம் கொடுக்கையில தர்னிஷோட லோயர் காட்டுறேன். அப்புறம் தியா குட்டியோட ட்ரெஸ் காட்டுறேன். ஓகே 22 சாப்பாடு கட்டியாச்சு. இனி நம்ம வந்து கிளம்ப போறோம். கிளம்பியாச்சு. நம்ம கொடுக்கறத ஆட்டோ வந்துருச்சா? பாருங்க வந்துருச்சு ஆட்டோ. சரி சரி பார்த்து பத்திரமா போய் கொடுத்துட்டு வா எல்லாருக்கும். நான் தூக்கிட்டு வரேன். வை இந்த போட்டி இந்தாங்க பாட்டி. சத்யராம் 2 பேத்திங்க. 2 பேத்திங்க பேரு அதான் வெண்ணிலா தேனிலா. சரி சரி வெண்ணிலா தேனிலா. வெண்ணிலா தேனிலா. 2 பேத்திங்களும் நல்லாண்டு பல்லாண்டு வாழ்கணும். அந்தோன சத்தியமா உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும். போட்டுக்கோங்க. அதான் வெண்ணிலா தேனிலா 2 பேர் பிள்ளைங்களும் நல்லா வாழணும். இந்தாங்க தாத்தா. சோத்து கல்யாணம் கொடு. சோத்து கல்யாணம் கொடுக்கணும். பாய் சொல்லு. பாய்.
நாங்கள் போர்வை கொடுத்ததும் தயிர் அன்னதானம் கொடுத்ததும் சாப்பாடு கொடுத்ததும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் தியாவோட ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், செல்வாவோடது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், தர்ஷோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் சொல்லுங்கள். பாய், வாழ்க தமிழ். பாய் சிரிப்பு. பாய், வாழ்க தமிழ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.